ஹலோ வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். என்னென்னு தெரியுதா? பிரண்டை வீட்டிலேயே ஈஸியாக வளர்க்கலாங்க. எப்படின்னு பாருங்கள். வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு மண் எருலாம் போட்டு வச்சுட்டு காட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்த பிரண்டையை வந்துட்டு ஒரு 2 அடுக்கு கொண்டாந்து வச்சேன். அது ஒரு ஒத்த கொடியாக தான் வந்தது. இந்த நடுவில் இருக்கு இல்லையா, நல்ல தடிமனாக, அதுதான் ஃபஸ்ட்டு வந்த கொடி. அந்த ஒத்த கொடியிலேருந்து இந்த மாதிரி நுனியில் இருக்க கொழுந்தை மட்டும் கட் பண்ணி விட்டு சமைச்சேங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து 2 2 4 4 8ன்னு நிறைய கிளை வெடிச்சு எவ்வளோ பிரண்டை வந்திருக்கு பார்த்தீங்களா? இது வந்துட்டு வச்சு 1 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ கிளைகள்லாம் வந்தது. ஸோ லேட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பந்தல் மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அதுக்கு படர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, எவ்வளோ வெறும் கொழுந்து தான். இதை வந்து இன்றைக்கி சமைக்கிறதுக்காக நாங்கள் அறுவடை பண்ணுறோம். அவ்வளோ ஒரு பிஞ்சா நல்லா அகலமாக, ஏன்னா எரு வந்து நான் அவ்வளோ போட்டிருக்கேன். ஏற்கனவே நாங்கள் காட்டில் இருந்து பறித்த வீடியோ போட்டோம் இல்லையா, அது காட்டில் பறித்த வீடியோ தெரியுது இல்லையா, எவ்வளோ இருக்குது. அதே மாதிரியே வீட்லேயும் வளர்த்துருக்கோம் பாருங்கள். இது ஒரு வறட்சி தாவரம். இதை வீட்லேயும் வளரும் நல்லா. எப்போனா அடிக்கடி தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா இது காட்டில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்து தான் இது வளரும். ஸோ தண்ணி நனையிற மாதிரி நம்ம ஊற்றக்கூடாது. லேசாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தான் ஊற்றணும். பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சமைச்சு நாங்கள் துவையல் வச்சு சாப்பிடும்போது அப்படியே மேலே வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள். கொடி ஃபைனலாக பறித்தது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே பார்க்கவே பச்சை பசேல்னு. சரிங்க, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.